37 அதிகாரங்களிலே 11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்கிட்ட பேச சொல்றாரு? எங்கள் ரொம்ப நேரம் தேடுறீங்களா? 1009 பக்கம் எடுத்துட்டீங்களா? எப்படிப்பட்டவங்கிட்ட பேசுறாரு? There's no hope. எல்லாம் வறட்சி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது? ஒன்றும் பெருசா நடக்கல. உலர்ந்து போயிற்று, அற்று போயிற்று, அறுப்புண்டு போகிறோம். அல்லேலூயா. அவங்க கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. ஒரு சப்பானி உட்கார்ந்து கொண்டிருக்கான், அவன் இடத்துல வந்து பேசுறாரு. என்னன்னு பேசுற? நீ எழுந்து நடன்ட்டார். அல்லேலூயா. ஒருத்தன் பிறவிலிருந்தே குருடனாய் இருக்கிறான். அவன் கத்துறான் கூட்டத்து நடுவில், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கன்ட்டு. அவர் நின்று சொல்றாரு, நீ கேட்டபடி உனக்கு பார்வை வந்துச்சு போடாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்து நடுவில் யார்கிட்ட பேசுறார் என்றால், உலர்ந்து போய் நம்பிக்கையற்று காரியங்களே அற்று போகுதுன்ற கர்த்தர் சொல்றாரு. 14 வசனத்தை வாசி. என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன். யார்கிட்ட பேசுறாருங்க? பதில் கொடுத்துட்டாருங்க. அல்லே 2வது ஆராதனையில் வந்திருக்கிறோம். நல்லா பேசணும், நீங்க நல்லா உற்சாகமா பேசணும். சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறாரு? உலர்ந்து இருக்கிறவர்கள்கிட்ட. உலர்ந்துன்னு தெரியுதுல்ல. நம்ம வீட்டில் வந்து இந்த இந்த மிளகாத்தூள்லாம் அரைக்கிறதுக்கு காய வைப்போம். அது அந்த காய வச்சு அரைச்சா நல்லா இருக்கும். அதை பத்தி பேசல, அந்த உலர்ந்ததை பத்தி பேசல. வாழ்க்கையே உலர்ந்துருச்சு. என்ன சார், வருமானத்தில் ஒன்றும் பெருசாக ஒரு முன்னேற்றமே பார்க்கல, ஏதோ ஒரு வேலையை எதிர்பார்க்குற, ஒன்றும் பெருசாக இந்த வாரம் முழுக்க நடக்கலை, காய்ந்திருக்கிறது. வாய்க்க வைத்துக்குமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 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 வாக்கியம் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். வாய்க்கும் ஏதோ வருது, சாப்பிட்டேன், கஞ்சி குடிச்சிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தியா? அப்படிப்பட்டவர்களிட பார்த்து சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அடுத்தது நம்பிக்கை அற்று போகிறது. என்ன பெருசா சர்ச்சு கோயிலு கடவுளை தேடினா பெருசா? அப்போ நம்பிக்கை உலர்ந்தது எங்கே வந்தது? எங்கே கொண்டு வந்துடுது? நம்பிக்கை அற்றுறது கொண்டு வருது. நம்பிக்கை அற்று போனோம். அடுத்தது தான் சொல்கிறோம், எல்லாம் முடிஞ்சிச்சு வாழ்க்கை, இதுக்கு மேலே என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களிடத்துல கற்று சொல்கிறாரு. என்ன பேசுகிறார் இப்போ? அப்போ அதை பார்க்குறேன், இஸ்ரவேல் குடும்பத்தாரை நான் என்ன பண்ணுறவங்கள பார்க்குறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன் அதை பார்க்கல. நான் எதை பார்க்குறேன் என்றால், உனக்குள்ள ஒரு ஜீவனை பார்க்கிறேன், உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை நான் வைக்கிறதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எத்தனை பேர் நம்பி சொல்கிறீங்க? இன்னைக்கு என் சூழ்நிலை அல்ல. பேசுகிற கொஞ்சம் பேர் நல்லா பேசுங்க. பேச முடியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரெஸ்ட் வேணா எடுத்துக்கிட்டு திரும்ப பேசுங்க. ஆனால் பேசாமல் இருக்காதீங்க. ஏன்னா பேசி ஆகணும், அப்போ தான் அது நல்ல ஜெயத்தை தரும். ரைட்டா? அதில் பேசுங்க. என்னன்னு சொல்லுங்க, என் சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். என் சூழ்நிலை பெரிதல்ல, என் சூழ்நிலை பெருசு இல்லை, என் வியாதி பெருசு இல்லை, என் தோல்வி பெரிதல்ல. அதன் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஆவி எனக்குள்ள வைக்கிறேன்றார். மெக்கானிக்கலா செய்யப்பட்ட ஒரு காற்று அல்ல. மெக்கானிக்கலா செய்யற ஒரு காத்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த பலூன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல அது ஏதோ ஒரு பேர் இருக்குதுல்ல, அந்த இந்த கேஸ் பலூன். கேஸ் பலூன் பார்த்துறீங்களா? ஹீலியம். அது கொஞ்சம் ரொப்புறான், அந்த பலூனுக்குள்ள ரொப்புறான் இல்லை? அது ஒரு வெற்றிக்காக என்ன பண்ணோம், அப்படி விட்டானா அது உட்குது, அப்படியே மேலே போகுது. அதுக்கு எவ்வளோ நேரம் சக்தி இருக்குதோ அவ்வளோ நேரம் சுற்றிட்டு அது என்ன பண்ணோம், ஒன்று வெடிச்சிடும், எல்லாம் கீழே வந்துடும். இப்போ கர்த்தர் வைக்கிற காரம் அப்படிப்பட்ட டெம்பரரியானது அல்ல. ஒரு ஒரு காரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு. ரைட்டு, இன்னைக்கு வந்துக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஏதோ இந்த சர்வீஸில் இந்த ஆராதனை நீ கத்துனா எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறேன், என் ஆவி உனக்குள்ளே வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லலை. நல்லா கேளுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? The Lord is not keeping a temporary spirit in you so that you can just probably manipulate for a time being. இல்லை, கர்த்தர் வைக்கிற ஆவி உயிர்மிச்சு அடைந்து வாழ்நாள் எல்லாம் அவருக்காய் ஜெயமாய் இருக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிறார். நல்லா புரியுறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் உற்சாகமா நீங்க அசைவாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும், கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சோத்திரம் பண்றது அமையலா பண்ணா கர்த்தருக்கு தெரியும். வாய் திறந்து சொல்லுங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, என் மனசாட்சியின்படி நான் சரியா தங்குற ஆண்டருக்கு தெரியும். ஆண்டு என்கிட்ட சொல்லேப்பான்ட்டேன் நான். உன் மனசாட்சியின்படி ஆண்டு கரெக்ட், ஆண்டு என்கிட்ட சொல்லியே, நீ ஏதோ தப்பா பண்றதுனால தான் உங்களுக்கு திரும்ப பேச சொல்றாரு.
நீ இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொண்டு அந்த மாதிரி ஆராதனை உட்காந்து நான் சோத்திரம்லாம் பண்ண மாட்டேன், ஆண்டுக்கு நான் பண்ணுறது மனசு, அதெல்லாம் அவனை வாயத்திறந்து சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க? கத்தர் வைக்கிற ஆவி தற்காலிகமானதல்ல, நிரந்தரமானது. என்னை மேலோங்க செய்கிறது, என்னை எழும்ப செய்யும். நான் பார்க்கிற வறட்சி அல்ல, நம்பிக்கையற்றதல்ல, அறுப்புண்டு போயிருக்கிற சூழ்நிலை அல்ல, என்னை உயிரடைய செய்கிற ஆவியை கத்தர் வைக்கிறார். சொல்லுங்க, ஒரு ஜபத்தோடு சொல்லுங்க, என்ன உயிரடைய வைக்கிற ஒரு ஆவி. உயிரடைய இன்னைக்கு நான் பேசுறத என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆவியில ஒத்துப்பீங்கன்னா, நான் முதல் ஆராதனையில் சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன், நான் இந்த 3 வாரம் வெளியில போகணுன்னு தான் பிளான் பண்ணது. 3 வாரம் வெளில போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக அழைப்புகள் இருந்ததுல முயற்சி எடுத்தேன். அது திரும்ப ஒரு கதையாக சொல்ற மாதிரி இது எனக்கு ரிப்பீட்டேஷன் இல்லை. ஆனால் ஏனோ அதை ஏன் சொல்ல வரேன்னா, நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்றால் கத்தர் ஒரு நோக்கமாக நிற்க வச்சிருக்கிறார். நான் எடுத்த பிரசங்கம் 2 வாரத்துக்கு தான் பேசணும்னு நினச்சி தான் எடுத்தேன் இந்த பிரசங்கத்தை. அதுக்கப்புறம் இந்த வாரம் வேற ஒருத்தர் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி பேசி வச்சுருந்தேன். அடுத்த வாரம் ஒருத்தர், அப்படி இந்த 3 வாரங்கள் வெளி தேசத்துக்கு லண்டனுக்கு போனோம். ஏன்னா லண்டன் மாத்திரம் இல்லை, பர்மிங்ஹாம், ஸ்காட்லாந்து. இன்றைக்கி நான் ஸ்காட்லாண்டில் பேசியிருக்கணும். என்னுடைய இது பிரகாரம், ஷெட்யூல் பிரகாரம் ஒரு நல்ல சபையில் அவங்க ஃப்ளையரில் கூட அடிச்சுட்டு அவங்க, ஆனால் நீங்கள் என்ன சொன்ன பப்ளிஷ் பண்ணுறாதீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டில் நாளைக்கு புறப்பட்டு பர்மிங்ஹாம்ன்ற இன்னொரு சிட்டிக்கு அங்கே இந்த வாரம்லாம் கேம்பில் இருந்துட்டு அந்த சபையில் பேசி அதுக்கப்புறம் லண்டனில் 29ஆம் தேதி பிரசங்கப்பட்டு 29 முடித்த உடனே ஒரு ஃப்ளைட் பார்த்துருந்தேன். எப்படியாவது 1ஆம் தேதி காலைல ஆராதனைக்கு 3 வாரத்துக்கு அப்படி தான் நான் தீர்மானம் பண்ணல. இப்படி ஒரு தீர்மானம் இருந்தது. அதில் ஏனோ தெரியல, என்னுடைய வீசா நான் கொஞ்சம் தாமதம் அப்ளை பண்ணேன். இந்த 3 வாரங்கள் 4 வாரம் நான் மே மாதத்தில் பேக் டு பேக் ட்ராவல் பண்ணதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கரெக்டாக கிடைக்கல. அதனால் 30ஆம் தேதி போட்டதுனால, ஆனால் டிக்கெட்டை மாத்திரம் 12ஆம் தேதிக்கு பிளாக் பண்ணி வைங்க அப்படின்னு. அதில் நிறைய, ஏன்னா இந்த ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, அப்புறம் ஈஸ் மை ட்ரிப், மேக் மை ட்ரிப், இந்த ஆப்ஸ்லாம் போய் பார்த்ததுனால அது எனக்கு திரும்ப ஒரு டிக்கெட்டை காமிச்சிட்டே இருந்துச்சு அடிக்கடி. ஏன்னா அந்த லோ காஸ்ட்டை காமிச்சிட்டேன், எது ரொம்ப சீப்பாக இருக்குதோ அதை காமிச்சிட்டே இருக்கும். அடிக்கடி காமிச்சது ஒரு டிக்கெட். எந்த டிக்கெட்னா, போன வியாழக்கிழமை ஒரு பெரிய விபத்து நடந்துச்சுல, லண்டன் ஃப்ளைட்டு, அந்த டிக்கெட்டை தான் காமிச்சினேன். ஏன்னா அது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, அதில் ஃப்ளைட் ஆட்கள் கம்மி போகுது. அதனால் நானும் சரி இது ரொம்ப சீப்பாக இருக்குதே, இதை பிளாக் பண்ணிடலாம், துணிஞ்சு கொஞ்சம் காசை போட்டு நச்சுக்கலன்னா என்ன பண்ணலாம், ஏஜென்ட் அவங்ககிட்ட சொல்லி, சிஸ்டர்கிட்ட சொல்லி பிளாக் பண்ணி வைங்கன்னு சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனாலும் என்ன தெரில, அதை செய்யலை. நான் சொல்கிறவங்களாம் சொன்னால் 12ஆம் தேதி தான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா அங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கணும், அங்கே இன்னொரு குடும்பம் இந்த பழைய பாரம் பகுதியிலேருந்து இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட அவங்க வீட்டுக்கு வரணும். நிறைய பேர் அங்கே ஆயத்தமாக இருக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களாம் மீட் பண்ணோம் பாஸ்டர், வரவில்லை, கொஞ்சம் துபாயில் இறங்க முடியுமாலாம் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. ஆனால் ஏனோ போகலை. எனக்கும் போன இந்த வாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் கூட ஆச்சுன்னா, ஆண்டவரே ஒரு வீசா தொலைஞ்சிதுன்னா ஆகிடும், ஏன் அப்படி காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு, சரி என் பிளானையே கொஞ்சம் போச்சு. வெள்ளிக்கிழமை விட்டுட்டேன். அது சாரி, வியாழக்கிழமையே காலையில் ஒரு மாதிரி நான் இதுக்கு மேலே பிளான் போட்டு நம்ம போனால் ரொம்ப மாட்டிப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வராதுன்னு சொல்லி அது பிளானே விட்டுட்டேன். ஆனால் சாயங்காலம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வருது. எந்த ஃப்ளைட் என் கண் முன்னாடியே போச்சோ, நான் புக் பண்ணியிருக்கணுமோ அது. அதனால் நான் ரொம்ப பெருசாக ஏதோ எனக்கு கத்தர் ஏதோ ஒரு வாய்ப்பை தந்து திருப்பியும் ஊழியம் செய்கிறதுக்கோ, இல்லை நான் அதில் போயிருந்தால் நான் கூட நீங்கள்லாம் பாட்டுக்கிட்டு பாடி இருந்திருப்பீங்க. இந்த வாரம் எப்படி இருந்திருக்குமோ தெரியாது, ஆனால் கத்தர் அதை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா தம்பி, கத்தர் என்ன இன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு தீர்க்கசனமாக பேச கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதன்கிழமை நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, நான் புதன்கிழமை கூட ஆயத்தப்படுறேன். எங்கே தெரியுமா, லண்டனில் பேச வேண்டிய பிரசங்களுக்கு தான் ஆயத்தப்படுத்தினுக்கிறேன். 3 செய்திக்கு இந்த வாரம் ஸ்காட்லாண்டில் பேச. ஆனாலும் நேற்று காலையிலேருந்து கத்தர் என்கிட்ட வேறு விதமாய் அசைவாட துவங்கினார். நான் தீர்க்கசனமாய் சில காரியங்களை சொல்கிற போய் சொல் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுவுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆமென். நோக்கம் இல்லாத செய்கிறவர் இல்லை. நீங்களும் நோக்கம் இல்லாமல் வரல. இங்கே ஜாஷுவா வந்துக்கிறாரு, ஆட்லின் வரல, கீழே இருக்கிறாங்களா, ஜாஷுவா வரல, அமண்டா வரல, தெரில, ஒரு லைவில் பார்க்குறாங்களான்னு தெரில. கொஞ்சம் பேர்லாம் உற்சாகமாக வரவங்க காணா, எதனா இருக்கும், எதனா ஒரு காரணம் இருக்கும். நியாயமாக கூட இருக்கலாம், தப்பாக கூட இருக்காது. நியாயமாக கூட, தப்பாக எடுத்துக்காதீங்க, நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கும்படிக்கு ஒரு சிலரை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ யூ கேனாட் சே தட் ஐ கேம், காட் ஹஸ் brought you here. எது கொண்டு வந்திருக்கிறார் என்றால், உன் சூழ்நிலையை தெரிஞ்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு கத்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீ தோண்டு போயிருக்கிறாய், வறண்டு இருக்கிறாய், நம்பிக்கையே அற்று போச்சு அப்படின்னு சொல்கிற யாரோ ஒரு சிலர் இங்கே இருக்கிறீங்க. அதனால தான் என் ஆவியில் திரும்ப இது 1ஆம் தேதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டு எந்த வார்த்தையும் பைபிளில் நிறைய வார்த்தைகள், நிறைய வாக்குத்தத்தங்கள், வசனங்கள். ஆனால் இதை திரும்ப கத்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு,
எந்த காரியமும் உன்னை நம்பிக்கை இருக்க செய்ய முடியாது. நம்பிக்கை நான் தான். ஆண்டவர் தான் உங்க நம்பிக்கையா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிற காரியம் நம்பிக்கை கிடையாது. நீங்க நினைக்கிற அந்த பணம் இருக்குது இல்லை, நீங்க நினைக்கிற அந்த வேலை இருக்குது இல்லை, நீங்க நினைக்கிற அந்த பிள்ளை, அது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை யார் என்றால் கிறிஸ்து. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிச்சு, மற்றவங்களுக்கு புரியல. திரும்ப சொல்றேன். நீங்க நம்புறது யாரு? நாட் யுவர் சைல்டு, not your business, not your finances, not the things that you put your hope. No, those things cannot be your hope. அது உங்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. என் நம்பிக்கை கிறிஸ்து. அந்த நம்பிக்கை உன்னை துக்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உன்னை ஏமாத்தாது. அந்த நம்பிக்கை உன்னை கைவிடாது. அந்த நம்பிக்கை அற்று போதுன்னு நீ சொல்லக்கூடாது. இங்க எதை விளக்குறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. நம்ம இந்த கானானுக்குள்ள வந்துட்டோம், இனி பிரச்சனையே வராது. 400 வருஷம் நம்மளை துரத்தி இருந்தது நடக்காது. நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தது வராது. நல்லா இருக்கும் இனிமேல். ஏன்னா இங்க பால் ஓடுது, தேன் ஓடுது எல்லாம். ஆனா அங்க வந்து கர்த்தருக்கேற்ற விதத்தில் இல்லாததுனால ஒரு பின்தங்குதல்ல இவர்கள் வாழும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை எலும்ப மாதிரி பார்க்கற, உனக்குள்ள ஜீவனே இல்லை, நீ நம்பிக்கையற்று இருக்கிறாய். ஆனால் அது என்னுடைய பிரியம் அல்ல, என்னுடைய நோக்கமும் அது இல்லை. அதனால என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புறேன், நீ உயிர் அடைவாய் என்று கர்த்தர் பேசுறார். யாரெல்லாம் அதை புரிஞ்சு நீ காலில் சொல்றீங்க, எனக்குள்ள ஒரு ஆவி பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு 14ஆம் வசனத்துல வாசி, என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க? உயிரடைவீர்கள். அப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வைக்கிறாரு. இப்ப எப்படி வைக்கிறார் சும்மா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, புதுப்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள புதுப்பிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார். நீ கேட்கும் பொழுது the Lord is reviving that, the Lord is refreshing that. ஆமென். ஒரு சிஸ்டம் போய் ஹேங் ஆயிடுது. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க. ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றீங்க? ரீஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, ஷட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்க. கரெக்ட் தானே சார்? நான் எப்பவுமே இந்த ஸ்லீப்ன்றதுல போட்டு விட்டுருவேன். ஏன்னா ஒரு வேலை இருந்தால் அப்படியே இருக்கட்டுமேன்ட்டு. அது ஸ்லீப்ல இருந்து ஆன் பண்ணீங்கன்னா அந்த டேட் என்ன பண்ணும்? அன்னைக்கு டேட்லயே இருக்குது. என்னைக்கு டேட்ல? என்னைக்கு நான் ஸ்லீப்ல போடணும் அன்னைக்கு இருக்கும். அப்போ டக்குன்னு போய் ஒரு பேங்கிங்ல போய் ஒன்று பண்ணணும், இதை பண்ணணும், என்ன பண்ணா கொடுக்க மாட்டேன் ஸ்டேட்மெண்ட்லாம். அப்போதான் புரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ண, இதை ரீஸ்டார்ட் பண்ணோம், இதை என்ன பண்ணோம், ஷட் டவுன் பண்ணி. டெக்னாலஜி தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, புரியாதவங்களை விட்டுருங்க, சும்மா இதில் சயின்ஸ் மாதிரி நினச்சிங்க, அப்படி விட்டுருங்க. அப்போ என்ன அதுனா, சில நேரங்களில் சில காரியத்தை அப்போ ஆராதனைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றது எதுக்கானா, அந்த ரீஸ்டார்ட் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறாரு. சொல்லுங்க, ரீஸ்டார்ட் பட்டன் ஆன உடனே நான் பேச மாட்டீங்க. சொல்லுங்க, ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஆயிடுது, துக்கம் போயிடுது, கவலை போயிடுது, அறுப்புன்றது போகுது, என்னால முடியாதுன்றது போகுது, வியாதியே போயிடுது சார். வியாதியே ரீஸ்டார்ட் பண்ண உடனே எது போயிடுது? வியாதி போயிட்டு ஆவி உள்ளுக்குள்ள உட்காருது. உயிர் பெற்ற ஆவி, ஜீவனை பெற்ற ஆவி, சிலுவையை ஜெயித்த ஆவி உனக்குள்ள உட்காருகிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். இப்ப திருப்பி வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன ரீஸ்டார்ட் பண்ணுவாருன்னு காத்திருக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? வாரம் ஞாயிற்றுக்கிழமை போவேன், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி விடுவாரு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுவார், அப்படி ரீஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஆளும் பாவம் பரிதாபம் கத்தி கிடப்பாரு. ஊருக்கு போகிறது கூட கத்தர் நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுற, எங்களுக்கு கத்துறதுக்கு வச்சுங்கிறாரு. என்ன பண்ணாதீங்க, அப்படி யோசனை கூடாது. ஒரு வாட்டி உயிர் அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த உயிரில் நிற்க பார்க்கணும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது சார்? அதுக்கு தான் சார் ஆலயத்தில் வந்து இந்த காலையில் உட்கார்ந்து கூட கர்த்தர் சொல்ற, நீங்கள் உயிரடைவீர்கள். அதோடு நிக்கல, நீங்க உங்களை வைப்பேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன தெரியுமா? I will establish the promise that I spoke to you. உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உனக்குள்ள நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? நீ இப்படி அடிமையா இருக்கிற, ஓட்டாண்டியா இருக்கிற, நீங்க துன்பத்தில் இருக்கிற, உன்னை கொண்டு போய் நிலையான நகரத்துல நாட்டுவேன், அங்கே பாலும் தேனும் ஓடுற ஒரு இடத்துல வைப்பேன், உனக்கு அங்க துக்கம் இல்லை, அந்த தேசத்துல உன்னை நிலைப்படுத்துவேன் சொன்னார்ல. இப்ப ஆண்டவர் திரும்ப சொல்றாரு அந்த ஜனத்துக்கிட்ட, என்ன திரும்ப சொல்றாரு? உன்னை அங்க அந்த தேசத்துல வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லி சொல்லுங்க. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு எதை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ சொல்லிட்டே கை தட்டுங்க. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு எதை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, எந்த சந்தோஷத்தை நிலைநாட்டுவேன் என்று சொன்னாரோ, எந்த தேசத்தில் நான் குடியிருப்பேன் கர்த்தர் சொன்னாரோ, அங்கே கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நிலைநாட்டுவார். நான் உயிரடைவேன், தேசத்தில் கர்த்தர் என்னை வைப்பார், என் வாக்குத்தத்தத்தோடு கூட நான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். சொல்லுங்க, இது நடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆமா, hope above hope. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை இழக்க செய்யறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, காலையில எழுந்த உடனே வேற விஷயம் பார்ப்போம்.
அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று பார்ப்போம். அப்ப அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குது இல்லையா, அது மேல ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லணும், இல்ல கர்த்தர் செய்வார். கொஞ்சம் பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்றாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா காலையில எழுந்தா என்ன இருக்குது, மனைவன் சொல்றாங்க நத்திங். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது இல்லை, இபிடி டெஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இல்லைடா இதெல்லாம் பேசுறாருன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது ப்ராக்டிக்கல். ஏன்னா ஒரு தம்பதியார்கிட்ட சொன்னாங்க, என்ன பாஸ்டர் ஊழியம் செஞ்சு கூட சில நேரத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுது பாஸ்டர், ஒரு பிள்ளைன்றது இவ்வளோ கஷ்டம், அது ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷமா பாஸ்டர். காலைல அவங்க அப்படியே நான் வந்து ஹாலில் உட்காந்து என்ன பைபிள் படிச்சிருந்தேன்னா அவங்க அப்படி வரும்போது அவங்க மூஞ்சை பார்த்தாவே தெரிஞ்சிடும் எனக்கு. அப்போ எப்படி இருக்கும், நம்பிக்கை அற்றுது. ஆனால் அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறாரு. நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை அது. அந்த நம்பிக்கை மேலே ஆபிரகாம் அப்படி தான் சோர்ந்து போயிட்டு இருப்பார்ல, டெய்லி பார்த்தார் 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, அநியாயத்துக்கு அதுக்கு நீ 25 வருஷமா ஆகிடும். 25 வருஷம் ஆகும்போது சொல்கிறாரு, அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நாள் எப்படி பேசியிருப்பார், நான் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு கற்பனை என்னன்னா, கற்பனை இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தெளிவு அப்படி இருக்கும்போது அது மேலே என்ன சொல்லுவார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொன்னது எனக்காய் செய்து முடிப்பார். புரிஞ்சுன்னா சந்தோஷம், புரியலன்னா கற்றுக்குங்க. நம்பிக்கை போவோம், சொல்லுங்க நம்பிக்கை. அப்போ நம்ம அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கை எடுத்து வைக்கணும். நம்பிக்கை அற்று போவோம், அந்த நம்பிக்கை மேலே எப்படி சொல்ல, வார்த்தையை கொண்டு வந்து நம்பிக்கை வைக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, நம்பிக்கை போயிடும். There will be hopeless situation that will come, but when this hopeless situation, நம்பிக்கை அற்று போகும்பொழுது என் நம்பிக்கை கொண்டு எப்படி தெரியுமா, வார்த்தையாய் வைக்க வேண்டும். ஏன்னா வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள. அப்ப அந்த வார்த்தையை தூக்கிட்டு வைக்கணும், நம்பிக்கை போயிடும். இப்போ ஆபிரகாம் எழுந்து கற்பனை அப்படி யோசிச்சுங்க. இப்போ ஆபிரகாம் காலையில் எழுந்து வராரு, அப்படியே எழுந்து வராரு, தூங்கி எழுந்து வராரு, அம்மா கிச்சன்ல ஏதோ செஞ்சுட்டு வராங்க, சாராமா அப்படி வராங்க. சாராமா டுடே இஸ் ஆல்சோ நத்திங் பிக் நியூஸ், பெரிய செய்தி எதுவும் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஓகே, அங்கே பார்க்குறாரு, ஒரு பக்கம் இவருக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்க, இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் குழந்தைங்க, அவங்க அம்மா தூக்கிட்டு ஒரு விடையா சொல்லுது, என் பொண்டாட்டி கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்கய்யா, எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, ஒரு பிள்ளை பறக்க போகுது, என் பிள்ளை இவருக்கு எப்படி இருக்கும், என்னடா இது நம்மளை சொல்லி கர்த்தர் அழிச்சார, நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம். அப்போ நம்பிக்கை போகுது. அப்போ என்ன சொல்கிறா தெரியுமா, இல்லை வாக்குத்தத்தம் பண்ணவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன். அப்போ என்ன வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி 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 அவர் உண்மை உள்ளவர். என் வாக்குத்தத்தம் நடக்கலை, என் காரியம் நடக்காம தானே வாக்குத்தத்தம் பண்ணினவர். எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆமாம், இந்த செய்தி நீங்கள் நாளைக்கு கேட்பீங்க, ஒளிபரப்பில் மறு ஒளிபரப்பில் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் மறக்கவே மாட்டார். அப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, திருக்கசியை கொண்டு வந்து இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்திட்டு ஆண்டு ஒரு தரிசனம் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இஸ்ரவேல் குடும்பத்தாரெல்லாம் நம்பிக்கை ஏற்று போச்சு, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இவர் கேட்குறாரு திருக்கசி அவர், பட் ஆண்டவரே இப்படிப்பட்டது நடுவில் என்னை எழுப்பி என்ன பேச வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, சரி நீ பேச போகிற காரியத்தை நீ நம்புறியா? அதுதான் கர்த்தர் எனக்கு இந்த 3வது வாரமும் திருப்பி ஒரு வாய்ப்பை தந்து பேச வைக்கிறாரு. நான் பேசுகிறத நான் நம்புகிறேன். போன வாரம் இருந்ததை விட ஜனம் குறைஞ்சிக்குது, ஆனால் இந்த இடத்துல இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஜனங்கள் உட்காருவார். தேங்க்யூ, நீங்கள் கைத்தட்டி என்னை உற்சாகப்படுறதுக்கு சந்தோஷம், தேங்க்யூ. அதல்ல, என் விசுவாசம் சொல்லுது, நீ செய்யறத செஞ்சுட்டேரு. இன்னைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு சில சபைகளை கர்த்தர் அப்பப்போ எனக்கு ஞாபகப்படுத்துவார். அது ஏஎஃப்டிலாம் நான் சில நேரத்தில் இந்த 11 மணிக்கு ஒரு ஆராதனை நடக்கும், போனால் சூஸ் பண்ணி உட்காந்து நிற்பாங்க, ஆளுக்கு படுத்துன்னு. இந்த சில சீட்லலாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கினே போகிற மாதிரி. சில நேரத்தில் நாங்கள் இந்த வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயினில் போனேன். அந்த ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்குது, சீட் எப்படி வேணால் திருப்பிக்கலாம், ஏன்னா அவ்வளோ காலியாகுது அந்த சீட்டில் வந்து. அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் 2 பேர் போனோம், நாங்கள் 4 பேரும் ட்ரெயினில் எப்படி தானே உட்காந்துன்னு போவோம், 4 பேரும் பார்த்துன்னு உட்கார்ற மாதிரி என்ன பண்ணலாம், உட்காந்துக்கிறாலும் திருப்பிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு காலியாகுது. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் சில ஆலயங்களை நான் பார்த்த ஞாபகம். அப்போ இப்படிலாம் நம்பிக்கை எனக்கு போகும்போது இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றத கர்த்தர் எனக்கு காண்பார். அல்லேலூயா. அப்படிதான் உனக்கும் ஒரு வெற்றியை கர்த்தர் காண்பிப்பார். அதை உடனே புரிச்சுக்கணும். என்ன தெரியும் சொல்லணும், ஆண்டவர் இதை செய்ய வல்லவர், எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கணும், நான் பேசுறதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் வெற்றியாக இருக்க முடியும். ஒரு தோல்வி நம்ம கண்ணில் வரும், தோல்வி அது வார்த்தையாய் மாறும் பொழுது உடனே அந்த வார்த்தையை எப்படி போட்டு சீல் பண்ண தெரியுமா, ஒரு வெற்றியை வைத்து அதன் மேலே நம்பிக்கையை பேசும்போது அது ஜெயமாய் மாறிவிடும். இப்போ சிஸ்டர் வந்து நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, ரொம்ப வருஷம் முன்னாடி கூட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காமிச்சாரு. அந்த பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட இத்தனை ஆட்கள் அதில் நிரம்பி
அவங்க பெரிய பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, இருக்கிற மிஷன்லாம் விற்கிற அளவு கூட வந்துட்டாங்க. இருந்த மிஷன்லாம் வித்துட்டு ஒன்றுமே இல்லை. என்ன அது, ஏன்னா நிறைய காரியங்கள் ஆர்கெஸ்ட்ரேட்டே ஆகலை, ஒருங்கிணைவே இல்லை. ஆனால் திரும்ப நான் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக கூட வந்துருக்கு. என்னடா ஒரு லூஸ் மாதிரி இதே சொல்லுங்கிறாரு. நம்ம ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விற்று கட்சியில் இருக்கிற எல்லாம் நட்டு போல்ட்டு நூலுங்களெல்லாம் விற்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ திரும்ப. ஆனால் பாருங்க, திரும்ப என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்டாக இருக்கிற மிஷன்லாம் கொஞ்சமாக வாங்க திரும்ப கத்தர் உதவி செய்து அதை உயிர்ப்பிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் எதை கத்தர் சொல்லியிருக்கிறோம் அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போல, அது நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது, பேசிட்டு தான் இருக்கணும். அது நடக்கும் போது ஒரு நாள் கம்பீரமாக எழுந்து சொல்லும், ஐயா நீர் சொன்ன வார்த்தையை கத்தர் நிறைவேற்றி முடித்தீர். எத்தனை பேருக்கு புரியுதா? அவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே பேசி பேசி வல்லவர்களாய் மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஏன் சாதிச்சான் அவன் தாத்தா 75 வயசுல கூப்பிட்டு சொல்ற வார்த்தையை 100 வயசுல சாதிச்சாரு அந்த தாத்தா. யார் என் கூட இருக்கிறீங்க? சரீரம் செத்தது கூட என்று என்ன பண்ணலையா அவன்? செத்துச்சா சரீரம்? போடா, நரம்புக்குள்ள கத்தர் ஜீவன் அனுப்புவார், ஆவிக்குள்ள. அல்லேலூயா. நீ பார்க்கிற இன்னைக்கு ஈரான் ஈராக்கு வாரு, அது நடக்கிறது, ஃபைனான்ஸ் பிசினஸ் போயிடும், முன்னேற்றம் வராது, இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா அது மத்தியில விசுவாசம் போகக்கூடாது. அது மத்தியில சொல்லணும், இதே தேசத்துல கத்தர் என்னை உயர்த்துவார், இங்கே கத்தர் என்னை செழிக்க செய்வார். இப்ப இருக்கிற விலைவாசியில தான் ஒரு வீட்டை வாங்கி அதை நான் பிரதிஷ்டை பண்ணி கத்தருக்கு மகிமையாய் கத்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லுவேன். யாருக்கெல்லாம் புரியுது? அதை தான் சொல்றாரு, மனுபுத்திரனே நீ நம்புறியா? என்ன கேட்கிறாரு? நம்புறியா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதே 37 தான் ஒன்னும் பேசிட்டு இருக்கிறேன். 37 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்றால், உலர்ந்த எலும்புகளே, நம்பிக்கையற்றிருக்கிற ட்ரைனஸே, ஒண்ணுமே நடக்காது இருக்கிற காரியமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ காலைல நீங்க உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்லணும்? ஏய், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஆள் சத்தம் போட்டு பேசுற பத்தியா, இந்த வார்த்தையை கேளு. அல்லேலூயா. அவர் சொல்ற அந்த வசனத்தை கேளு. ஒரு துக்கம் வரும் இந்த வாரம் போன உடனே, ஒரு காரியம் அப்படியே ஒரு தோல்வி மாதிரி காண்பிக்க உடனே என்ன பண்ண சொன்னோம்? இந்த வாரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், கர்த்தர் பேசி இருக்கிறார், அதை கேளு, அதை கேளு. செவி என்ன பண்ணும்? கசக்கிட்டு என்ன பண்ணும்? அதை தூக்கிட்டு இந்த வார்த்தையை கேளு, இந்த வார்த்தையை கேளு, இந்த வார்த்தையை கேளு, இந்த வார்த்தை உயிர் பெறும், இந்த வார்த்தை உயிர் பெறும். சொல்லுங்க, இந்த வார்த்தை உயிர் பெறும், இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை நம்பிக்கை, இந்த வார்த்தை நிச்சயம், இதற்குள்ள ஜீவன் இருக்குது, இதால செய்ய முடியாது எதுவும் இல்லை, இதன்படியே நடக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? இதை செய்யறதுக்கு ஒரு ஃபார்முலாவே கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம். இதை செய்யறதுக்கு சொல்ற, நான் உங்கள் மேல் 6ஆம் வசனம், நான் உங்க மேல் என்ன பண்ணுவேன்? நரம்புகளை சேர்த்து. சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு காரியமா கர்த்தர் இணைச்சு அதை உருவாக்குவார். இல்லையா? எந்த வாக்குத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை ஒவ்வொன்றா கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார். ஆர்கெஸ்ட்ரேட்ன்ற வார்த்தை அது ஒவ்வொன்றா அழகா இசைவாய், அதை என்ன பண்ண, அழகா இசைவாய் இணைத்து அதை கர்த்தர் ரொம்ப அழகா கொண்டு வந்து நிறுத்துவார். நீ பார்க்கறது எலும்பு ஒண்ணுமே இல்லை, வறட்சி, அற்று போயிடுச்சு. நீ பார்க்கறது செத்து போயிடுச்சு. எலும்புக்கு உயிர் கிடையாது. சொல்லுங்க, எலும்புக்கு என்ன கிடையாது? எலும்புக்கு சதம் இருந்தால் தான் உயிர். எலும்பு மேலே நரம்பு இருந்தால் தான் உயிர். எலும்பு மேலே ஒரு தோல் மூடுனா தான் உயிர். அதனால அந்த எலும்பை கத்தர் இதெல்லாம் கொண்டு கத்தர் மூடுறார். எத்தனை பேர் நம்பி இருந்தாலும் ஆமே. நீ பார்க்கிற அந்த மருத்துவ ரிப்போர்ட் உயிர் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அதன் மேலே உயிராய் வருகிறது. நீ பார்க்குற அந்த மருத்துவ ரிப்போர்ட் சொல்லுது, இல்லை இது இருக்குது, அது இருக்குது. அல்லேலூயா. நிறைய அற்புதங்கள் நடக்குது. ரேச்சல் போன வாரம் அவங்க பிள்ளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த மாதிரி சரி, நான் சொன்னேன், கர்த்தர் சோகத்தை தருவார், இன்றைக்கே சோகத்தை தந்துருவார், போ இதோட வந்து சரியாயிடும். அந்த மாதிரி எனக்கு திங்கக்கிழமையே சாட்சியை அனுப்புது. கர்த்தர் அந்த சாட்சியை வாய்க்க பண்ணி சுகம் வந்துருச்சுன்ட்டு. அல்லேலூயா. மணிவாக்கத்தில் ஒரு சாட்சி உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன். கேன்சர் கட்டி உடஞ்சிச்சு. அவர் அடுத்து விடமாட்டார் அந்த பாஸ்டர். அவர் சொல்கிற சாட்சியில் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுனே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்யா. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாரா, சர்ச்சுக்கு இந்த மருத்துவ செலவுக்கு இவ்வளோ காசு ஆகிருக்குன்னு சொல்லி, அதுக்காக அவர் ரிட்டையர்ட் ஆன போகிறதுனால அவர் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தார். அந்த காசை கூட்டு வந்து சர்ச்சில் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. அதையும் சாட்சியாக சொன்னால் அந்த ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பிச்சிக்கிறார். நான் சொன்னேன், ஐயா வச்சுங்க, அப்பா சந்தோஷியா, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தை என்ன பண்ணுங்க, அந்த மனுஷங்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், நிலையா இருக்க சொல்லுங்கள், ஆண்டருக்குள்ளே சாட்சியாக இருக்க சொல்லுங்கள். இன்னும் 10 பேர்கிட்ட போய் இந்த சாட்சியை சொல்லி அவர்களை உயிர்ப்பிக்க சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஏசு அற்புதங்களை செய்கிறாரு சார்.
ஒரு அம்மா வந்தாங்க, கையெல்லாம் பயங்கரமா ஏனோ தெரியல பயங்கரமா ஒரு சிறங்கு மாதிரி இருந்துச்சு. போன சனிக்கிழமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இது அப்படியே காய்ந்திருக்கணும், நான் அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது காய்ந்திருக்கேன். நேற்று பார்க்குறேன், எனக்கு அப்பதான் அவங்கள பார்க்கும்போது தான் ஞாபகம். நான் போய் ஜோம்லாம் பண்ணல, அவங்களுக்கு திரும்ப எனக்கு ஜோம் பண்ணுறது ஞாபகம் வரல, வாய்ப்பு இல்லை. ஆனால் நேற்றுக்கு பார்க்குறேன், சிஸ்டர் பாருங்கய்யா எல்லாம் காஞ்சிச்சியா, கத்தர் எல்லாத்தையும் ஆயத்து பண்றேன். எந்த மருந்துமே போடலையா, எந்த மருந்துமே போடலையா. ஏசு ரத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணி அமிச்சிட்டு நானும் ஏசு ரத்தத்தை சொல்லிட்டு இருந்தேன். கத்தர் என்னை பரிபூர்ணமா சோகப்படுத்திட்டேன். ஐயா அற்புதங்களை இயேசு செய்யறாரியா, நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஐயா. இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தால் அதுல ஜெயம் இருக்குது ஐயா. எனக்கு ஏன் உங்ககிட்ட சொல்ற கதை கட்டிட்டு எதையோ ஒன்று சொல்லி நான் பெருமையா பேசிட்டு போறதுக்கு இல்லையா, இதுல அற்புதம் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கத்த சொல்ற, உலர்ந்திருந்தால் நம்பிக்கையற்றிருந்தால் ஒண்ணுமே முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்ப இந்த வார்த்தையை உள்ள ஏத்துங்க. எந்த வார்த்தையை உள்ள ஏத்துங்க? கத்தர் செய்வார், கத்தருக்கு இந்த அற்புதத்தை செய்வார். அவரால் செய்ய முடியாது என்ற இந்த அற்புதமும் இல்லை. எல்லாத்தையும் எனக்காய் வாய்க்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். மார்க் பிரதரை சொல்லுங்க, கத்தர் எல்லாத்தையும் செய்வார், உன் பிள்ளைக்கு செய்வார், உங்க வேலையில செய்வார், உயிர் மிச்சி அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தில். அப்ப சொல்றாரு, அது எப்படி செய்வேன்? நரம்பு இல்லைன்னா உயிர் கிடையாது. சொல்லுங்க, நரம்புலாம் உயிர் இல்லைல்லம்மா, நரம்பு இல்லைன்னா உயிர் இல்லை. அப்ப நரம்பு என்ன பண்றாரு? கத்தர் உருவாக்கிட்டு, அது மாத்திரம் அது மேல என்ன பண்றாரு? மாம்சத்தை உண்டாக்கி அதன் மேல என்ன பண்றாரு? தோலினால மூடி அதற்குள்ள ஆவியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆவியை தரன்றார், நேரடி ஆவியை இல்லை. எதெல்லாம் கரெக்டா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுமோ. உதாரணத்துக்கு ஆனந்த் ஒரு பிசினஸ் பண்றாரு வச்சுங்க, ஆனந்தோட பிசினஸுக்கு ஒன்னு ஆவி அனுப்பிச்சிடுறேன் பிசினஸ் பண்றோம்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கவனிங்க. ஆவி உனக்குள்ள வந்து பிசினஸ் பண்றோம் இல்ல, ஆர்டரை வாய்க்க பண்ணுவார். நீ இது வரல ப்ரொபோஸ் பண்ணதை உன்கிட்ட என்ன பண்ணுவார்? முதல்ல அவன் உன்னை அப்ரோச் பண்ண வைப்பார். அது நரம்பா வரும். கவனிச்சுனே வாங்க, நரம்பா வரும். அந்த நரம்பு மேல நீ கரெக்டா ஒரு பதில் கொடுக்கிறதுக்கு, அதுக்கு கரெக்டா அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு, கரெக்டா ஒரு கோட் கொடுக்கிறதுக்கு சதையை கத்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரை இணைஞ்சு செய்யறதுக்கு தோல்னால அதை மூடுவார். இப்ப ஆவிய உள்ள வைப்பாரு. இதுவரை செய்ததை காட்டிலும் வெற்றியாய் உன்னுடைய பிசினஸ் வளர்றது கத்தர் பெரிய காரியத்தை உனக்குள்ள. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. புரியுறவங்க சொல்லுங்க இந்த காலையில. Come on, God does not do things just like that, saying in a superficial way, saying that I will send my spirit. Yes, he will send his spirit, but there's a thing that God will orchestrate. ஆவி அனுப்பிச்சுன்றது இல்லைங்க, ஒவ்வொன்றா செய்வார்மா, ஒவ்வொன்றா செய்வார், ஒவ்வொன்றா செய்வார். 2 மிஷன் வாங்கியிருக்கிற 10 மாத்துவாரு. 10க்கு வேண்டிய 10 ஆட்களை கத்தர் கொண்டு வருவார். அந்த 10 ஆட்கள் உண்மையாக இருப்பார்கள். அந்த 10 ஆட்களை கொண்டு கத்தர் எதை செய்வேன் என்று சொன்னதை படிப்படியாய் நிறைவேற்றி முடிச்சு. இதெல்லாம் இருந்து நரம்பு இருந்து மாம்சம் இருந்து தோல் இருந்து ஆவி இல்லைன்னா பிரச்சனை. அதனால ஆவியை கச்ச வச்சாதான் அது நடக்கும். எத்தனை பேரோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீ காலையில் ஆண்டு இன்னொரு வார்த்தையை சொல்லும்படிக்கு என்னை ஏவி கொண்டிருக்கிறது. என்னன்னா 7ஆம் வசனத்தை வாசிக்கல. என்ன சொல்றது? எனக்கு கட்டளை இட்டபடியே. அதுக்கு தான் இந்த 3 வாரம் போறதுக்கு கத்தர் கட் பண்ணிட்டு எனக்கு கட்டளையை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வேற ஒரு நாட்டிலேயோ வேற ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்றதை இங்க கட்டளையை பிறப்பிக்கும்படிக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்பியிருக்காரு. நல்ல கவனி, 7ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது உங்க காதுல மாத்திரம் இருக்கிற அடைப்புகள் போயிடுச்சுன்னா இந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு இரைச்சலை உண்டாக்கும், ஒரு அசைவு வரும். நம்பிக்கை இல்லாத மத்தியில் என்ன வரும்? நம்ம அழகா இருக்குது பாருங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதுக்கு தான் கிளாசிக்கான ஒரு விஷயத்தை கத்தர் எனக்கு ராத்திரி ஞாபகப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விதமா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது நிறைய அற்புதத்தை செய்தார். இல்லை, 3.5 வருஷம் இருந்தார். அது 3.5 வருஷம் 6 ஊழியங்களை செய்தார். 33 வருஷம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த 3.5 வருஷத்துல கல்யாண வீட்டில் போறாரு, தண்ணியை ஊற்ற சொல்றாரு, திராட்சசமாக மாறிடுது. சில ஊர்ல கூட்டத்து நடுவில் நடக்கிறாரு. வசனம் எழுதியிருக்கிறது, அவர் செய்த அற்புதங்களை எழுத முடியாது, அந்த அளவுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஒரு ஊரில் போறாரு, 12 வருஷம் ஒரு அம்மா படுத்து கிடக்குது. பல முயற்சி எடுத்துட்டு அந்த அம்மா என்ன வந்து கூட்டத்து நெரிச்சலில் வந்து அவரை தொடுது, அதுக்கு சுகம் வந்துடுது. ஒரு மனுஷன் சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஏசு நின்று அவனை பார்த்து சொல்றாரு, யாரா அவன் சத்தம் போட்டது வாங்கினார். இவ்வளோ பேருக்கு யாரு இல்லை, அவன் ஒரு தேவையோட சத்தம் போறான், அவனை கூட்டுவாக்கிட்ட அவன் கண் பார்வை அடைவானாங்கன்ற கண் பார்வை. இப்படி அற்புதங்களை திரளாய் செய்து கொண்டே இருக்கிற, இது எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கு. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போறாரு. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ரொம்ப நேசத்தோடு கூட போயிட்டு வருவார். அந்த வீட்டில் ரொம்ப பாசமாக இருப்பார். அந்த வீட்டில்
இன்னொரு இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது ஒரு செய்தி வருது, நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிற வீட்டில் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் சிநேகிதன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை கேட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும், விழுந்தாச்சு எந்த ஊராக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால போயிடும். அவர் அப்படி போகல. ஏன்னா அவருக்கு இப்போ நடக்கிறத காட்டிலும் நாளைக்கு என்னான்றது அவருக்கு நல்லா தெரியும். எதுவுமே நான் பேசுறது அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த கதைலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டவங்க தான். கதையை சொல்லிட்டு நான் சினிமா படமாக நடிச்சு காமிக்க வந்துக்கிறேன். இந்த சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன கோவம்னா, இவ்வளோ ஆதங்கத்தில் இருக்கிறோம், ஒரு பதில் ஆண்டவர் தர மாட்டாரு. நாம் போடுற கஷ்டத்தை ஒரு பதில் தர மாட்டாரு. என்ன இவரு அப்படிதான் வந்திருக்கும் அந்த இவங்களுக்கும். ஆனால் அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. போங்கடா என்ன சொல்லி அனுப்புறாரு, இந்த வியாதி என் ஞாபகத்தின் மகிமைக்கு ஒரு நல்லதுக்காக நடக்குது போ அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கும் உட்காந்து பாருங்க, கோவமா இருக்காது உங்களுக்கு? வந்து நீங்கள் வந்து ஓடியாந்து சொல்றீங்க, பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறான் ஹாஸ்பிட்டல், நல்லதுக்கு நடக்குதியா போயா அப்படின்னா என்னன்னுங்க, இந்த சபைக்கே போகக்கூடாதுரா, இந்த ஆள் ரொம்ப கெட்டவனாகிறாரு. அப்படிதான் தோணி இருக்கும் அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு. இந்த இயேசுவே ரொம்ப டென்ஷன் பிடிச்சவராகிறாரு. இவர் போயிட்டு அவன் போயிட்டான் இவர் இங்கே ஊழியம் செய்த நேரம் திருப்பி அடுத்த செய்தி வருது, அன்னைக்கே நீ வந்திருக்கலாம், நான் அவன் சொன்னவன் செத்தே போயிட்டான். அதை கேட்டுட்டு இவரு துடிச்சு போயிட்டு ஓடவும் இல்லை. இவர் என்ன பண்றாரு, இருக்கிற இடத்துலயே வசனம் சொல்லுது இருக்கிற இடத்துல இருந்துட்டாராம். யோசித்து பாருங்க எவ்வளவு காண்டா இருந்திருக்கும். அவ்வளவு கோபம் வந்திருக்காது. முதல்ல உடம்பு சரியில்லாத அன்னைக்கு வந்திருந்தானாச்சும் எதனா நடந்திருக்கும். அன்னைக்கே வரல, இப்போ செத்து போயிட்டார். அட்லீஸ்ட் ஒரு அடக்காராதனைக்குன்னா நீங்க வரணும் இல்ல, அதுக்கும் வரலன்னா நீ என்னையா மனுஷன், என்ன ஒரு நீ இல்லை என்ன ஒரு நண்பன், எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிற எத்தனை வாட்டி உனக்கு நான் சமைச்சு போட்டுருக்கிறோம், எவ்வளோ பேர் நம்ம உட்காந்து பேசியிருக்கிறோம். அப்படி கோவம் வந்துருக்கும். ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை, முடிச்சிட்டார். சரி ஓகே, இந்த சம்பவத்தை இன்னும் விளக்கமாய் நான் ஏன் அதை நிறைய புரியாதவங்க புதுசாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். எல்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு என்ன பண்ணுற, ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறேன், நான் பார்க்கணும் அவங்கள, அந்த வீட்டை ஆறுதல் படுத்த வர்ற மாதிரி நினச்சிங்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஒரு நோக்கம் இருக்கிறது அதற்குள்ளே. இப்போ அந்த வர்றாரு, அந்த ஊருக்குள்ளே வந்த உடனே பலர் பழியிலேயே பேசியிருப்பாங்க இல்லையா, என்னையா நீலாம் ஒரு மனுஷனையா, இதே வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறத ஒன்று பார்த்துருக்குறோம், இன்றைக்கி வர்ற என்ன கேஷுவலாக வர்ற, அவனை சேர்த்து அவனை அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ வந்து என்ன பெருசாக பண்ண போகிற அப்படின்னு 10 பேர் பேசியிருப்பாங்க. 10 பேர் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க ஓடி வராங்க, என்கவுண்டர் சகோதரி ஓடி வராங்க. சரி, இப்போ முக்கியமானதை கவனிங்க. இந்த வசனம் பேசின வசனத்துக்கு ஒரு காரியத்தை 37:7 வாசிட்டோம். அங்கே ஒரு கையை வச்சுக்கணும். 37:7 என்ன வருதுங்க, கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள பிரவேசிக்கும் போது இரைச்சல் உண்டாகி ஒரு அசைவு வரும். இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் வார்த்தை காதுக்குள்ள போச்சுன்னா, கரெக்டா போச்சுன்னா ஒரு இரைச்சல், அந்த சத்தத்தில் ஒரு அசைவு நிச்சயமா வரும். யார் என் கூட இருக்கிறீங்க? இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ யோவான் 11 அதிகாரத்துக்கு திருப்பிங்க. நான் சொல்ற அந்த சம்பவம் இட்ஸ் இன் ஜான் சாப்டர் 11. யோவான் 11 அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 38 வசனங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ 39 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு என்ன பண்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்ன சொல்றாரு, வந்து நடுறாரு. அந்த காலத்தினுடைய முரண்படி இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குழியை தோண்டி பெட்டியை வச்சு உள்ள போட்டு ஆணியெல்லாம் அடிச்சு உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிடுறோம். அந்த காலத்துல இன்னைக்கு அந்த நாடுகளில் அப்படி இருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு அதுக்குன்னு என்ன பண்றாங்க, கல்லறைகள் தோண்டப்பட்டிருக்கும். அந்த கல்லறைக்குள்ள வச்சுட்டு ஒரு கல்லை, பெரிய கல்லை, பாறாங்கல்ல, அதுதான் அதனுடைய கேப் மாதிரி, கேப் ஸ்டோன் அப்படின்னு, அந்த ஸ்டோனை வச்சு என்ன பண்றது, மூடி வச்சிருவாங்க. ஸோ அப்படி மூடப்பட்டிருக்கிற அந்த கல்லறை நண்டையிலே இவர் வந்துட்டாரு. இப்போ கொஞ்சம் பேர் வேடிக்கை பக்கம் வந்திருப்பாங்க, இவர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றாருன்னு பார்த்தலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் சேர்ந்து 2 பாட்டுக்கிட்டு பாடி ஜாம் பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன், பாஸ்டர் ஆச்சு, அவர் ஒரு ஊழியக்காரச்சு, அப்படி வந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஏதோ வந்திருக்கிறாங்க, விட்டுருங்க. இப்போ அங்கே நிற்கிறவர்களிடத்துல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கல்லை புரட்டி போடுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட காயின் பண்றேன். இந்த ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடி, அந்த ஆவி, ஆண்டவர் சொல்றவங்க ஆவியே உனக்குள்ள வைப்பென்றார். என்ன சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியே எப்படிப்பட்ட சூழ்நிலை, என் கூட பேசிட்டே இருக்கணும், டக்கு டக்குன்னு தூங்கிடக்கூடாது, டக்குன்னு பேசுறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, நம்பிக்கையற்று, வறட்சி, எல்லாம் அற்று போயிருக்கிறது, அதன் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவியை. இப்போ அந்த ஆவியை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இங்க கொண்டு வர. என்ன சொல்றாரு, கல்ல புரட்டு. என்ன சொல்றாரு, கல்லுனானது சந்தேகம், கல்லுனானது பயம், கல்லுனானது கேள்வி, கல்லுனானது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எப்படி நம்பி செய்யறது. ஆண்டவர் சொல்ற, நீ காலையில் கல்ல புரட்டு. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? எல்லாரும் போய் படிக்கவே படிக்காத மாதிரி போய் அந்த சரித்திரத்தெல்லாம் படிக்கக்கூடாது. இப்போ பேசுறதை கேட்கணும், முக்கியமாக கேட்கணும். வீட்டில் படிங்க. யோவான் 11 அதிகம் உங்கள் பைபிளே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது.
இப்ப முக்கியமா சொல்ல வர தீர்க்கதரிசனத்தை கேளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 37 என்ன வாசிங்க? எனக்கு உரைக்கப்பட்டபடி தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது இரைச்சல் வரும், அந்த இரைச்சல் ஒரு அசைவை கொண்டு வரும். அப்ப இரைச்சல் வரணும்னா என் காது திறந்திருந்தா தான் இரைச்சல் உள்ள போவோம். யாருக்கெல்லாம் புரியுது? இங்க ஒரு அற்புதம் செய்யும்படி இயேசு வந்து அங்க நிக்கிறாரு. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாருங்க? கல்ல புரட்டுங்க. கல்ல புரட்டுனா நம்ம என்ன செய்யணும்? கல்ல புரட்டணும். இந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, அங்க மரித்தவனுடைய சகோதரி என்ன சொல்றாங்க? ரொம்ப ஒரு பாசத்துல பேசுறாங்க. நம்ம ஆளுங்க அது மாதிரி தான். நம்ம ஒரு பாஸ்டரா பேசும்போது டக்குன்னு உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஆவிக்குரியவர் அப்படி பேசுவாங்க. ஐயா நாங்க இது ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றாருன்னா அது அப்படியே செய்யறதுக்கு ஒத்து வந்தா தான் அதுல அற்புதம் நடக்கும். யாரையும் கூட இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் பேசும்போது ஊழியக்காரனாய் இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தையில தீர்க்கதரிசியாய் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்க ஊர் பேர் இந்த நிறைய தீர்க்கதரிசி சொல்றாங்க தெரியுமா? என்னது 5th கிராஸ் ஸ்ட்ரீட், 5வது குறுக்கு தெரு, அங்க இருக்கிற 832வது வீட்டுல 1973 வருஷத்துல பிறந்து அந்த தீர்க்கதரிசனம் எனக்கு வராது. அப்படிப்பட்ட வரத்தையும் கேட்கல. ஆண்டவரே இந்த வார்த்தை பேசுற தீர்க்கதரிசனம் அப்படியே நடக்கணும்ன்ற ஒரு வரத்தை எனக்கு தாங்க. ஏன்னா இது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற தீர்க்கதரிசனத்தை உன்னிடையிலே சொல்றேன். என்ன தெரியுமா சொல்றேன்? ஆண்டவர் சொல்றாரு, இரைச்சலின் சத்தம் உன் காதுகளுக்குள்ளே தொனிக்க வேண்டும் என்றால், நீ இருக்கிற சூழ்நிலைக்குள்ள ஒரு அசை வர வேண்டும் என்றால் ஆவி உனக்குள்ள பிரவேசிக்கணும். அப்ப ஆவியை தடுக்கிற கல்லு புரட்டப்பட வேண்டும். யாரும் கூட இருக்கிறீங்க? அந்த கல்லு அவநம்பிக்கை. நீங்க உடனே நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இதை செய்யும் சொல்லும் போது நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது? ஐயா 10 டெஸ்ட் எடுத்துட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். நோ 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 நோ. That's not the way that you behave to word of God. நம்ம என்ன சொல்லுது? இவர் சொல்றாரு, சொன்னவனே நம்ம என்ன செய்திருக்கணும்? அது என்ன சொல்லுது பாருங்களேன். மார்த்தாள் அப்படியே பாசத்துல, ஐயா உங்களை தான் எனக்கு தெரியுமே, என்ன புரியாம பேசுறீங்களேன்ற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுது? மார்த்தாள் மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அது அர்த்தம் என்ன தெரியுமா? டோன்ட் யூ நோ, இங்கிலீஷ்ல சொல்லுது, டோன்ட் யூ நோ that will stink. உங்களுக்கு தெரியாதா? செத்த போன நாருமே உங்களுக்கு தெரியாதா? தெரியாமையா பேசுறாரு? தெரியாமையா ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு தந்து இருக்கிறார்? எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? தெரியாமையா உங்ககிட்ட சொல்ற உன் பிசினஸ் ஆசீர்வதிப்பேன்ட்டு அவருக்கு தெரியாதா? ஈரான் ஈராக்ல வார் வருது, ஸ்டாக் எல்லாம் கீழே போவோம், விலைவாசி ஏறும், லட்சங்கள் கோடியாய் மாறும், கோடிக்கு மேல வேற என்ன நம்பர் வருமா எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியா? அதெல்லாம் தெரிஞ்சவர் தான் சொல்றாரு, நான் சொன்னா அதை செய்வேன், நீ செய்ய வேண்டியது கல்ல புரட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்றவங்க எல்லாம் கல்ல புரட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சும்மா கல்ல வச்சுக்கினே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. Hallelujah. Listen to my prophetic word. நான் சொல்கிற தீர்க்கதரிசன வார்த்தையை கேளுங்க. கல்ல புரட்டுங்கன்னா, கல்ல சொன்னா கல்ல புரட்டணும். அதுல ஒரு கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. Hallelujah. கல்ல புரட்டணும். உட்கார்ந்து என்ன சொல்லக்கூடாது? இவ்வளவு நடக்காது, நடக்குமா? இது மத்தியில நடக்குமா? இவ்வளவு விலைவாசியில் நடந்துருமா? நோ 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 நோ. அதெல்லாம் நிறுத்திடணும், ஓரம் நிறுத்திட்டு. ஏசா வந்துட்டாருங்க. 2 நாள் அவருக்காக அலைஞ்சிருந்தோம், 3 நாள் அவருக்காக அலைஞ்சிருந்தோம். இப்ப வந்து நின்ட்டாரு, என் வாசல் நின்ட்டாரு. வாசல் அருகில் நின்று அவர் சொல்றத நான் செய்யணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு 10 ரீசன் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட, உட்கார்ந்துனே தான் இருப்ப. அதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லாதீங்க. 10 ரீசன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருந்துருப்போம். ஏன்னா எனக்கு இதுதான் கத்தராரு. திரும்ப திரும்ப இதே சரித்திரத்தை எத்தனை ஆயிரம் முறை பேசினாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து கர்த்தர் ஒரு விளக்கத்தை காண்பித்துக் கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்டாப் ரீசனிங், டூ வாட் ஐ சே. நான் சொல்றத செய். அதை விட்டுட்டு நீ நினைக்கிறத பேசாத. நான் சொல்றதை செய்யும் பொழுது தான் நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். இந்த சரித்திரத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இதனுடைய பகுதியை வாசினா உங்களுக்கு புரியணும். அது சொல்றாரு, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டு. 2 ரீசன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு வேலிடான ரீசன் தான். 2 ரீசன் என்னன்னா, ஒரு செத்த போனோம் ஒரு நாளைக்கு அப்புறம் நாரிடும். என்னதான் நீங்க வந்து அதை எவ்வளவுதான் ஐஸா போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் வச்சிருந்தீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நாரும். இதுல அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. 4 நாளுக்கு அப்புறம் நாரும். அது கரெக்ட் தான் ரீசன். 2வது ஒன்று சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை தூக்கி என்ன பண்ண போறீங்க? டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கும்.
ஏசு கேட்டார் அதெல்லாம்? ஐயோ அப்படியாம்மா, தப்பா பேசிட்டேனே, அப்படியே பதில் கொடுக்குறாரு. ஹலோ, என் கூட தான் இருக்கிறீங்களா? நான் சொல்ற சந்தேகப்பட்டு நிறைய பேர் வாசிக்கிறீங்க, வாசிங்க, வாசித்து பாருங்க, எதனா இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிங்க. ஏசே பரிதாபப்பட்டு, ஐயோ தப்பா பேசிட்டமா, மன்னிச்சுக்குமா, மரியமா மாத்தாமா மன்னிச்சுக்குமா, ஆமாமா நீ சொல்லும் போது எனக்கு புரியுது, ஆமா 4 நாள் ஆயிடுச்சுல, நானுமே நான் தான் தப்பா பேசுறேன்னு சொல்லல. என்ன கவனிங்க, என்ன சார்? ஏசு அவளை நோக்கி, இல்ல சத்தமா சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவன், செத்து நாத்தத்தின் மத்தியில 4 நாள் ஆனாலும் உன் விசுவாச உயிரோடு இருக்கும் என்றால் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது நடக்கும் கர்த்தர் சொல்றாரு. எதை பேசிட்டு இருக்கிறேன்? நம்பிக்கை அற்று போயிருக்குது. ஆனா நம்பிக்கை உனக்குள்ள இருக்குது. நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது திரும்ப திரும்ப எழுந்து சொல்லணும், இல்ல நடக்கும், இல்ல நடக்கும், இல்ல நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். ஏன் சொல்றாரு? நீ அவளை பார்த்து எந்த ரீசன், அந்த அம்மா சொன்னதுக்கும் இவர் பேசுறதுக்கும் வேற விஷயம். என்ன சொல்றாரு? நீ ஐயோ அப்படியாம்மா அப்படிலாம் பேசல. என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய, நல்லா கவனிங்க, இதுல முக்கியமான விஷயம் இருக்குது. இது எனக்கு நீ காலில் தான் ஆண்டு காமிச்சார். நீ விசுவாசித்தால், அப்ப என்ன சொல்ல? முதல் முறை சொல்லல அவகிட்ட. நல்லா கவனிச்சு ஜாஷுவா ஜபா, முதல் முறை சொல்ல. இட்ஸ் நாட் சேயிங் திஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஹி இஸ் ஆல்ரெடி ப்ரீச்ட் இன் ஹர் ஹவுஸ். அவங்க வீட்டில் உட்காந்து வரும்போதெல்லாம் விசுவாசத்தை தான் பேசிக்கிறாரியா. அப்ப அதை ஞாபகப்படுத்துற. என்ன சொல்றாருமா? உங்க வீட்டுக்கு வந்த நீ நான் தோசை சாப்பிட்டதை ஞாபகம் வச்சுக்கிற, உங்க வீட்டில் வந்து மற்ற கதையை பேசுறதை ஞாபகம் வச்சுக்கிற, ஆனா நான் பேசின வசனத்தை மறந்து விட்டாய், அதை ஞாபகப்படுத்து. அதுதான் முக்கியம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து மற்றதெல்லாம் பார்க்கறது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் வார்த்தை உனக்குள்ள ஞாபகமா இருந்தா அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க சார்? ஆண்டவர் ஞாபகப்படுத்துறேன். அந்த வார்த்தையை கவனி, எல்லாம் திருப்பி இப்ப பைபிளை பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால், நல்லா வாசிங்க, மகிமையை காண்பா என்று. இந்த அதிகாரத்துல 11 அதிகாரத்துல எங்கடா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரசங்கமும் இல்லை. ஆனா சரித்திரனை சொல்லி ஒரு அடிக்கடி வீட்டுக்கு வரவர், இவங்க வீட்டில் உட்காந்து மற்றவங்க மாதிரி கதைச்சிட்டு போறவர் இல்லை, வர்றதே ஒரு நோக்கத்துக்கு வந்து என்ன பண்ணாரு? அவங்கள ஆவிக்குரிய நிலைமையில கட்டுகிறதற்காக வந்து கொண்டிருந்தவர். அப்ப சத்தியத்தை பேசி இருக்கிறார். இப்ப அதை வந்து ஞாபகப்படுத்துறார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு முறை நீங்க வரும்போது ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்க, கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்ப திரும்ப ஞாபகப்படுத்தார். உன்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா? அதை நம்பு. அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லவில்லையா? அதுக்கு தானே எத்தனை சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. நான் சொல்லி இருக்கிறேனே அதை செய்வேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த அம்மா பாக்குது, அடுத்த வசனமே பாருங்க, என்ன இருக்குது பாருங்க. அப்பொழுது சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்ப வசந்த பிரசங்க ஞாபகம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏசாமி பண்ண பிரசங்கம், ஏசாமி இங்க தான் நிக்கிறாரு. இப்ப அது உடனே அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை, அவ்வளவுதான். புரியுதுன்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மொத்தம் கொஞ்ச நேரம் திருப்பி அந்த சரித்திரத்தை படிச்சிங்க, பரவாயில்ல. புரியுறவங்க மாதிரி என்ன சொன்னார்? கல்லை எடுன்றாரு. கல்லை எடுத்தா அற்புதம் நடந்துடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கல்லை எடுத்துட்டா we give a lot of reasons to God itself. கடவுளுக்கே நம்ம வந்து ஆலோசனை சொல்றவங்களா மாறிடுறோம் நிறைய நேரத்தில். நோ, ப்ளீஸ் ஸ்டாப். அதெல்லாம் செய்யாதீங்க. சொல்லுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. கடவுளுக்கு ஆலோசனை தராதீங்க தயவு செய்து. அவர் தான் ஆலோசனையின் கர்த்தர். ஆலோசனை கர்த்தர், கர்த்தர் ஆளுகிறவர், ஆலோசனை ஆளுகிற. அவர்கிட்ட ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த கலர் கொடுத்தா, எப்பா நான் தான்ப்பா ஆலோசனை, நீ எனக்கு ஆலோசனை கொடுத்து பாக்குறியா? நான் சொல்றத நீ நம்பு, அதன்படி செய், உனக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நோடுக்கிறீங்களோ அவங்க சொல்லுங்க. அவர் சொல்லுகிறபடியே செய்தால். அன்னைக்கு மரியாள் வந்து ஒண்ணுமே அவ்வளோ இவ்வளோ பெரிய பிரசங்கலாம் அன்னைக்கு நடக்கல. கானா ஊர்ல கல்யாண வீட்டில் இவ்வளோ பெரிய பிரசங்கல அந்த ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு பார், அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்க போங்க. என்ன சொல்லிட்டாங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் தான் கையை தூக்கி காமிங்க. என்ன ஒரு மாதிரி தலை கூட ஆட்ட மாட்டீங்க.
டைம் ஆயிடுச்சுன்னு பரிதாபமா பார்க்குறீங்களா? அவ்வளோலாம் பரிதாபப்படுற ஆள் நான் கிடையாது. பிரசங்கன்னு வந்துச்சுன்னா பரிதாபம் போட மாட்டாங்க. முகத்தில் பேசத்தை பேசி முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, என்னதுங்க கல்யாண வீட்டில் வந்து என்ன சொல்லுது அந்த அம்மா? அவங்க என்ன பண்ணாங்க? அது லூஸா நீங்க திராட்சை ரசன்றது அதை இத்தனை நாள் நம்ம வச்சு அது வந்து சாதாரண குழம்பு மாதிரி கிண்டி எடுக்கிற விஷயம் கிடையாது. சும்மா தண்ணி என்ன பேசுறீங்க? அப்படியே யாரும் பேசல. அவர் சொல்லுகிறபடியே செய்து அவர் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தோடனே இதுவரையில் இருந்ததை விட அற்புதமாக இருந்தது. யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க மாத்திரம் என் கூடவே இருங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மனசை செதற விடுறவங்க செதற விட்டுட்டே இருங்க. ஆனால் இங்கிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்றவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க, அவர் சொல்லுகிறபடியே செய்தால் இரைச்சல் உண்டாகும், அசைவு வரும், உயிர் மிச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடியே செய்த அவர் நேரம் வந்து உங்ககிட்ட வாசல்ல சொல்றதை விட இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் நான் தீர்க்கதரிசின்னு சொன்னேன். நான் இப்போ தீர்க்கதரிசன உரைன்றார். என்ன தீர்க்கதரிசன உரை? கல்ல புரட்ட சொல்லு. என்னை ஏன் ஸ்காட்லாந்து கூட்டு போகாம நிக்க வச்சுக்கிறாருன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ கல்ல புரட்டுறதுக்கு நிக்க வச்சுக்கிறார். நிறைய பேருடைய கல்லை புரட்டும்படிக்கு இங்க நின்று கொண்டிருக்கிறார். அநேகருடைய கல்கள் புரட்டப்படும் என்றால் இரைச்சல் வர கேப்பீங்க. கல்லு புரட்டப்பட்டுட்டாவே அற்புதம் சார். அல்லேலூயா. Your stone has to be rolled away. அல்லேலூயா. ஏங்க இவ்வளோ பேசின ஆண்டு கல்ல புரட்ட முடியாதா? என்னோட கவுன்சிலருக்கு மாத்திரம் பதில் கொடுங்க. இவ்வளோ பேசினவரு உள்ள போயிட்டு ஏந்து வாடா வெளில, ரொம்ப நேரம் படுத்துனுக்குற. அவர் ஃப்ரெண்டு தானே, அவரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. ஏய் சும்மா படுத்து போதும் 3 நாள் தூங்குது வா. அதெல்லாம் செய்யல சார். சில விஷயத்தை நான் செய்யணுன்றதை நான் தான் செய்யணுன்றாரு. புரியுறவங்க மாத்திரம் என் கூட இருங்க. நான் செய்யறத சொல்லுங்க, நான் செய்யறத நான் தான் செய்யணும். கல்ல புரட் இவ்வளோ பேசுற ஆளுக்கு அவ்வளோ தூரம் நடந்து வந்துக்கிறவரு. அவர் கொண்டு ஜிம் பாடி மாதிரிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பேச வரல. கல்லு புரட்ட அங்க ஒரு பொம்பளைய பார்த்து கல்ல புரட்டுன்றது இவரால் புரட்ட முடியாதா? ஹலோ, யார் என் கூட இருக்கிறீங்க? புரட்டிருக்கலாம்ல, ஏன் அவர் புரட்டல? நீ செய்யணுன்றதை நீ தான் ஏன் செய்ய சொல்றாரு? இல்லையா? நம்ம ஆண்டு வந்து கையை பிடிச்சி எனக்கு வாயில் எடுத்து ஊட்டி அப்படியே என்னையே தடை என் கையிலே வச்சு தடை விடுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம செய்யறது நம்ம தான் செய்யணும். அதனால சொல்றேன், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்றார். நீ போய் உன் கையில செய்யறத செய்யி, ஆசீர்வாதத்தை நான் தருவேன்றாரு. வீட்டிலே உட்கார்ந்தா நேரம் வானத்தை திறந்து கொட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. அப்படி தப்பான உபதேசத்துக்குள்ளே வருவீர்கள் என்றால் நீங்கள் தப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. தப்பு ரூட்ல எல்லாம் போகாதீங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கட்டப்பட்டு ஒருவேளை ஒண்ணுமே முடியாது இருந்துச்சுன்னா ஒரு அற்புதத்தை யாரும் ஒரு காக்காவை அனுப்புவாரு. என்னதுங்க? காக்கா அனுப்புவார்ல, லாரி கிரி அனுப்புவார். லாரி வேணா லாரி, காக்கானா காக்கா, அது மூலமா கொடுத்து அனுப்புவாரு. ஆனா கை நல்லா இருக்கிறவங்ககிட்ட கையில தான் செய்ய வைப்பாரு. கையை நல்லா பயன்படுத்தணும். யாருக்கெல்லாம் புரியுது சார்? கையெல்லாம் நல்லா இருக்குது, உங்க கையை தூக்கி காமிங்க. இந்த கையினால செய்ய வேண்டும்ன்றதை இந்த கையினால கல்ல புரட்டிட்டு செய்யத செய்யணும் சார். செஞ்சா ஆவி உள்ள வந்துடும். சொல்லுங்க, செஞ்சா இந்த கல்லு தான் ஆவியை தடுத்து இருக்குது. சொல்லுங்க, இந்த கல்லு ஆவி பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லை புரட்டினால் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உன் பிசினஸ்ல செய்வாரு, உன் குடும்பத்துல செய்வாரு, உன் வேலையினுடைய முன்னேற்றத்துல செய்வாரு, உன் வீட்டுல செய்வாரு, உன் கர்ப்பத்துல செய்வாரு. நம்பிக்கைற்றுச்சு. அதான் ஆண்டவர் அன்னைக்கு சிம்சோன் உதாரணத்தை கடந்த வாரத்தில் பேசணும்னு சொன்ன பாருங்க. ஆவியானவர் ஏவுகிற இடத்திலே அவன் இருந்தான். எங்க இருந்தான் சார்? கூட பதில் கொடுங்க. எங்க இருந்தாங்க? ஜோராக்கும் எஸ்தோலுக்கும் நடுவுல தான்ல இருக்கிறான். அது எந்த இடம்? ஆவியான். அதனால தான் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அவ்விசுவாசத்தை பேசுகிறவர்களோடு கூட இருக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. Quit from people that are speaking unbelief. தீர்க்கசனமா பேசுன்னு சொன்ன இல்லையா? இப்ப இதையும் தீர்க்கசனமா உங்ககிட்ட சொல்றேன். அவ்விசுவாசத்தை பேசுறோம், குறை பேசுறவன், உன் நம்பிக்கையை அறுத்து போடணும்னு நினைச்சு எவனா உன் கூட கனெக்ஷன்ல கிட்ட பேசாத. அது ஆபீஸா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. புரிதுன்றவங்க மாத்திரம் என்கிட்ட என்ன பாருங்க. புரிதுன்றவங்க புரிதுன்னு சொல்லுங்க. புரிதுன்னு சொல்லுங்க. ஆமா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் அவிசுவாச பேசினா அவன் துன்மார்க்க. என் கூட தான். புரியுதா உங்களுக்கு?
உன் விசுவாசத்தை இழக்க பண்ணோடி எவனோ ஒருத்தன் பேசினா அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் சொல்லு வசனத்தை. சங்கீதம் 1, பாவிகள் வழியில் பரியாசக்கார உட்கார இடத்துல. இதுல பிரியமா இருந்து இந்த வார்த்தையில கர்த்தர் பேசுற வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து. எங்க 40 வருஷம் செத்து சுண்ணாமாயிட்டானுங்க. வாக்குத்தத்தமே எல்லாம் இழக்கிற நிலைமையில ஒரு கர்ப்பத்துல ஒண்ணு நடக்காத ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு புள்ளைய தருவேன், அவனை கொண்டு பெலிஸ்தர்களை முறியடிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனை இருக்க வேண்டிய இடத்துல தான் கரெக்டா இருக்கிறான். ஆனா என்ன பண்ணான்னு தெரியுமா? திம்னாக்கு போயிட்டான். எங்க போயிட்டாங்க? திம்னாக்கு போனீங்கன்னா கல்லு தான். கல்ல புரட்டுற இடத்துல இரு. யார் என் கூட இருக்கிறீங்க? திம்னா வாஸ் ஹிஸ் சாய்ஸ். திம்னா தேவனுடைய திட்டம் அல்ல. திம்னா யாருடைய சாய்ஸ்? இவர் சாய்ஸ். கர்த்தர் திட்டம் என்னது? ஆவியானவர் ஏவுகிற இடம். யார் என் கூட இருக்கிறீங்க? திரும்ப போன வாரம் சொன்னது திரும்ப சொல்றேன், இல்லை அடிக்கடி சொல்றேன். ரீல்ஸ் பார்த்துருக்கிறியா? ஆவியானுடைய ஏவுதல் அதுல இருந்து போகுதுன்னா டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிட்டு வெளியில வா. ஷார்ட்ஸை பார்க்குறியா? ஏன்னா அவனுங்க சிஸ்டம் பண்ணிக்கிறது என்னன்னா, நீ ஒரு 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 தீம்ல பார்த்துட்டு இருக்கிற. அது என்ன சொல்றாங்க? ஆல்கரிதம்ல. அதுக்கு ஒரு ஆல்கரிதம் வச்சுக்கிறான். அந்த ஆல்கரிதம்ல பார்த்துட்டே இருக்கனா அது கூடவே லிங்கா இருக்கிறது ஒன்னொன்னா எடுத்துன்னு வருவான். நல்லா கவனிச்சுக்கோ. அதான் அவன் பிசாசு வச்சுக்கிற வெப், WWW, வேர்ல்டு வைடு வெப். அந்த என்னது, இந்த எப்படி சிலந்த வலையை கட்டி அந்த சிலந்த வலைக்குள்ள ஒன்று வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றான்? ஒன்ன பாப்ப ஐயா பிரசங்கமா தான் இருக்குது. பிரசங்கத்தில் இன்னொரு லிங்க் வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போனா 3/4 மணி நேரத்தில் வேற எதையோ பார்த்துட்டு ஆத்மாவை இழந்து உட்கார்ந்து கொண்டிருப்பாய். இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறேன், ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல உட்காரு. ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல உட்காரு. அப்போ விசுவாசம் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இல்லைன்னா உலகத்தை பார்ப்போம். ஐயோ நானே உட்காந்து இந்த ஃப்ளைட் இன்ஸ்டன்ஸ்லாம் பார்த்த பிறகு எதையோ போய் பார்த்துக்க இருக்கும்போது நமக்கே பயம் வந்துடுது. அடுத்த வாட்டி ஃப்ளைட்ல போறதுக்கு 100கணக்கான ஃப்ளைட்ல போயிட்டேன் கர்த்தர் கிருபையில. 20-25 வருஷத்துல கர்த்தர் கிருபை எல்லா நாடுகளும் எல்லா விதமான ஏர்லைன்ஸ்ல போயாச்சு. ட்ரீம் ஏர்லைன்ல அந்த ட்ரீம் லைனர் அதுதான் ஃப்ளைட்ஸ்லாம் போய்க்கிறோம். இனி நம்ம போக முடியும் ஏங்க? அது ஒரு இன்ஸ்டன்ஸ். எதுக்கோ கர்த்தர் பண்ணிக்கிறார். எதுக்குலாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி திருகசி நான் இல்லை. எதுக்கு பண்ணாரெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அது கர்த்தர் பண்ணிட்டார். எதுக்கோ பண்ணாரு. கர்த்தருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ஆண்டவர் ஏதோ பண்ணிட்டார், விட்டுருங்க. ஆனா அடுத்து திரும்ப நடக்காது. எல்லா நாட்டையும் அது நடக்க போறது இல்லை. ஆனா நம்மளை பயப்படுத்துறதுக்கு ஒரு ஆவி என்ன தெரியுமா பண்ணும்? நீ போறதெல்லாம் இனிமேல் நடக்கும். இனிமேல் ஃப்ளைட்லேயே கால் வச்சிடாத, செத்தே போயிடுவேன். இப்படி நான் பண்ணும் ஒரு பயத்தை. அதுக்கு தான் சொல்றேன், அதை விட்டு விலகிக்கோ. ஆவியானவர் அசை வர்ற இடத்துல கர்த்தரனை காப்பாத்துற, கர்த்தர் எனக்கு அதில் போக வைக்கல. இப்ப கர்த்தர் வேற இடத்துல வச்சிருக்கார். நான் பாட்டு என் காரியத்தை செய்தே இருப்பேன். ஆவியானவர் உலக ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருப்பாய் என்றால் நிச்சயமாய் இருந்து கொண்டே இருப்பாய். திம்னாவில் அது இருக்காது சார். சொல்லுங்க. திம்னாவில் பெலிஸ்தே இருக்கிறான். சொல்லுங்க. திம்னாவில் அவனை சோர பண்ணுவான், உன் ஆவிய தோய பண்ணுவான். அல்லேலூயா. இவர் திம்னாக்கு போனது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாருங்க? ஜோராக்கும் எஸ்தோலுக்கு நடுவில் தான்ல இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு தெரியுது. ஆனா அங்கிருந்து கிளம்புனவர் பொட்டி எப்படி போனாருன்னு தெரியாம போயிட்டு அங்க போய் திம்னால மாட்டிக்கிட்டு இப்ப வந்துட்டு கூட சொல்ல மாட்டாரு. இப்படிதான் சில விஷயத்தெல்லாம் பிசாசு மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பான். உன்னை எச்சரிக்கிறேன், அப்படி மாட்டிக்காத. யாரையும் கூட இருக்கிறீங்க? இன்னைக்கு உன்னை தெளிவுபடுத்தி கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலோடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை கூட ஈடுபட்டு சொல்ற, அவனுக்குள்ள என்னுடைய ஆவியை வைக்கிறேன், ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ள உண்டாகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுது போலனா உங்க வீட்டு மாடியில போய் எழுந்து நின்று நல்லா ஜெபம் பண்ணுங்க. பொழுது போலனா என்ன பண்ணுங்க? உங்க உப்ரகின் மேல போய் நடங்க, தெருவுல போய் நடங்க. இந்த வீட்டெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. உன் உடம்பு ஃபிட்டா இருக்கும், உன் ஆவியம் பலமுள்ளதா இருக்கும். நீ ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்பாரு. பொழுது போல உட்காந்து நீ இதையா பார்த்துக்கணும், அதையே பார்த்துக்கணும், அதுலேயே ஸ்டக் ஆகி அதுலேயே மாட்டிக்கணும். ஆத்துமாவை தோய பண்ணி ராத்திரி தூங்கும் போது கனவெல்லாம் அதுவாக தான் ஓடி நிற்குது. ஐயோ நெருக்கிறான், பிடிக்கிறான், ஆட நீ கத்தின். அதுக்காயா அதெல்லாம் நிறுத்தி தூக்கி போட்டு எங்க போ? திம்னால இருந்து கர்த்தர் அசைவாடுகிற இடத்துக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா.